அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். சுய முன்னேற்ற வரிசையுடைய 3வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பதட்டத்துக்கு என்னதான் தீர்வு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இதோடைய ஒரு ப்ரீவியஸ் வீடியோ, உங்கள் பதட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக அதுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பதட்டத்தை நீங்கள் அதை முழுசாக சரி பண்ணணும் அப்படின்னா அந்த பதட்டத்தை முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அந்த பதட்டம் எப்படி ஆரம்பிக்குது, மூளையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, ஸோ அதை எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நான் கொடுக்க போகிற ரெமடிஸ் இந்த வீடியோவில் பதட்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு சில டெக்னிக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் இது எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறது அவசியமாக இருக்கும். ஏன்னா அந்த பதட்டத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எல்லாமே உங்கள் மனம் சார்ந்ததாக இருக்குது. உங்கள் நம்பிக்கை உங்களுடைய மனம் சார்ந்து இருக்குது. அப்படின்ற போது உங்களுடைய மனம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஆழமாக நம்புது அப்படின்றத பொறுத்து அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இந்த ப்ராக்டிஸ்குள்ளே போயிடலாம். இப்போது முதல் பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியோடைய ஒரு சயின்டிஃபிக் பேஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக்லி ப்ரூவன் மெத்தட்ஸ். அதனால் இது கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ இப்போது இதோடைய சயின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 விதமாக வேலை செய்யும். இதில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிபி இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தான். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் நம்மளுடைய உடலை ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் தயார்படுத்துறது. ஒரு எமர்ஜென்சியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு உடனே நம்மளை அலர்ட் பண்ணுறது, நம்மளுடைய உடலுக்கு அலர்ட்னஸ் கொடுக்குறது இது தான். போன வீடியோவில் இது தான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ட்ரிகர் ஆகக்கூடியது தான். அடுத்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஹார்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணுறது, பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டோட்டலி காம் டவுன் பண்ணக்கூடியது இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் போகணும், விச் இஸ் அந்த ஹார்ட் ரேட் ரெடியூஸ் ஆகிறது, அந்த பிபி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற போது பதட்டம் கம்மியாகும். இப்போது நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது, அதாவது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும்போது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைண்டு காம் டவுன் ஆகும். அப்போது அந்த பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை உடனடியாக ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டீப் ப்ரீத்திங், நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஸோ ஒரு டீப் ப்ரீதிங் பண்ணும்போது இம்மீடியட்டாக பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது இந்த பிஎன்எஸ்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பதட்டம் உடனடியாக ரெடியூஸ் ஆகும். நல்லா இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராசஸ் தான் இது. ஸோ இம்மீடியட்டாக ரெடியூஸ் ஆகும். டீப் ப்ரீதிங் அப்படின்ற போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீதிங் பேட்டர்ன் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா லேட்டர் ஆன் கூட இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. இப்போது நீங்கள் கரெக்டாக ஒரு 5 வினாடிகளுக்கு மூச்சை உள்ளே இழுக்கணும், 5 வினாடிகள் மூச்சை உள்ளே நிறுத்தி வச்சுருக்கணும், 5 வினாடிகள் மூச்சை வெளியேற்றணும். நான் அந்த கவுண்டிங் நான் பண்ண போகிறேன். நான் மூச்சை இழுக்கலான்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் மூச்சை இழுக்க ஆரம்பிக்கலாம். நான் 1லேருந்து 5 வரைக்கும் எண்ணுவேன். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் மூச்சை பொறுமையாக உள்ளே இழுங்க.
வேகமே இருக்கக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக மூச்சை உள்ளிழுக்க ஆரம்பிங்க. நான் 5 சொல்லி முடிக்கும்போது முழுமையாக மூச்சை உள்ளிழுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 கவுண்டிங் பண்ணுவேன். அப்போ நீங்கள் மூச்சை உள்ளே நிறுத்தியிருக்கலாம். மீண்டும் 5 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது மூச்சை வெளியேற்ற ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை உள்ளே நிறுத்தி வைங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை வெளியேற்றுங்க மெதுவாக. 1 2 3 4 5. இப்போது மறுபடியும் மூச்சை உள்ளே இழுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை உள்ளே அடக்கி வைங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை வெளியேற்றுங்க. 1 2 3 4 5. இப்போது இன்னொரு வாட்டி பண்ணலாம். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்க ஆரம்பிங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை உள்ளே நிறுத்திக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ மூச்சை வெளியேற்றலாம். 1 2 3 4 5. ஓகே. இப்போது கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மூச்சை பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஜஸ்ட் அப்படியே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கமெண்ட்டில் எப்படி எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. இப்போது இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு மூச்சை உள்ளே இழுக்கிறது வெளியேற்றுறது, ஒரு சில பேருக்கு நேச்சுரலாக அந்த நுரையீரலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க இந்த பயிற்சி அவாய்ட் பண்ணிடுங்க. நுரையீரலில் மூச்சில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பயிற்சி அவாய்ட் பண்ணிடலாம். செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு நான் அடுத்த பயிற்சி கொடுக்குறேன், அதை செய்யலாம். மற்றபடி நார்மலாக ப்ரீதிங் பேட்டர்ன் இருக்கிற எல்லாருமே இந்த பயிற்சி செய்யலாம். இது செஞ்சு முடித்த உடனே, இது இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோன்றதுனால ஒரு 3 முறை மட்டும் செய்ய சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது இதை நீங்கள் அதிகமாகவே செய்யலாம். ஒரு 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ நீங்கள் செய்யலாம். நீங்கள் செஞ்சு முடித்த உடனே இம்மீடியட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியும், கேரண்டீடாக தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான். பதட்டம் வர்றதும் உங்கள் மூளையில் ஏற்படுற ஒரு மாற்றம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறது. அப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணும்போது இம்மீடியட்டாக அந்த பதட்டம் குறைய ஆரம்பிக்கும். இது டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான், பட் இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேரண்டீடாக உங்களுக்கு பதட்டம் ரெடியூஸ் ஆகும் அந்த டயத்தில் நீங்கள் பண்ணும்போது. இப்போது அடுத்து இன்னொரு பயிற்சி. இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அகைன் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பதட்டத்தில் இருக்கும்போது செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். இப்போ இந்த 2வது பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பதட்டத்தில் இருக்கும்போது இல்லாட்டி இப்போயோ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களில் ஏதாவது ஒரு 3 பொருட்களை மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு 3 பொருட்களை மட்டும் பார்த்து அதை உங்கள் மனசுக்குள்ளாரே அதை பேர் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மரம் தெரிஞ்சதுன்னா மரம், அந்த மரத்தை பார்க்குறீங்க. நீங்கள் மரத்தை பார்க்குறீங்கன்றதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அடுத்து ஒரு பொருள். இப்போ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா டேபிள் பார்க்குறீங்கன்னா டேபிள் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு நீங்களே அதை சொல்லிக்கோங்க. அடுத்து ஏதாவது வெளியில் ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டி போகிறத பார்க்குறீங்க. ஸோ இப்போ அந்த கார், அது என்ன கார் அப்படின்றத அந்த காரை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஸோ ஒரு 3 பொருட்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக
ஒரு 3 சத்தத்தை கவனிங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 சத்தங்கள். உதாரணத்துக்கு இப்போது வெளியில் வண்டி போச்சு அப்படின்னா அந்த வண்டி போகிற சத்தம், அந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டு ஓகே இது ஒரு சத்தம் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. மேபி அடுத்த ஒரு ஏசி, இப்போ நீங்கள் ரூம்குள்ளார இருக்கீங்க, ஏசி ஓடுது இல்லை ஃபேன் ஓடுதுன்னா அந்த ஃபேன் ஓடுற சத்தத்தை கவனிச்சுட்டு அதையும் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. 3வது ஏதாவது குருவி கத்துற சத்தம் கேட்டுச்சுனாலோ இல்லாட்டி வெளியில் யாரோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சுனாலோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய சத்தங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு 3 சத்தத்தை மட்டும் கவனிங்க. அந்த 3 சத்தத்தை மட்டும் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, உங்களுடைய உடலை கவனிங்க. ஹோல் பாடி அப்சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஹோல் பாடியில் ஒரு 3 இடத்த மட்டும் அசைச்சு பாருங்கள். மேபி இப்போது நீங்கள் தலையை மெதுவாக ஆட்டலாம். அடுத்து ஒரு காலுடைய கட்டை விரலை மட்டும் மெதுவாக ஆட்டலாம். இல்லைன்னா கை விரல்களை மட்டும் மடக்கி நீட்டலாம். இல்லை ஷோல்டர்ஸ் நீங்கள் மெதுவாக அப்படியே ரோல் பண்ணலாம். ஏதாவது ஒரு 3 இடத்த மட்டும் மூவ் பண்ணுங்கள். உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 பகுதியை மட்டும் மூவ் பண்ணலாம். ஸோ இதை வந்து 3-3-3 கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விஷயத்தை பார்க்குறீங்க, 3 விஷயத்தை கேட்குறீங்க, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய 3 இடத்த வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் 3-3-3 கிரவுண்டிங் டெக்னிக். இது வந்து ஒரு வகையான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் தான். ஏன்னா ஆன்சைட்டி, அந்த பதட்டம் ஏற்படும் போது உங்கள் மைண்ட் வந்து மோஸ்ட்டாக ஃப்யூச்சரில் இருக்கும். அடுத்து நடக்க போகிற விஷயத்த நினச்சி ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க. இல்லைனா முடிஞ்ச விஷயத்தையும் யோசித்து அந்த ஒரு பயத்துலையும் இருந்துகிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதை செய்யும்போது உங்கள் மைண்ட் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வரும். ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இமீடியட்டாக பதட்டம் குறையும். இது பதட்டம் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது தவிர இன்னும் நிறையா வழிமுறைகள் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யக்கூடியது தான். இப்போ இந்த மூவ் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா, இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெர்மனண்ட்டாக ஆன்சைட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஒரு டெக்னிக் இதை பேஸ் பண்ணி தான். என்னென்னா எக்ஸசைஸ். நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடியில் வந்து என்டார்ஃபின், அந்த பிரெயின் வந்து என்டார்ஃபின்ற ஒரு கெமிக்கலை செக்ரேட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூட் ஸ்டெபிளைசராக இருக்கும். ஸோ அப்போது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஆன்சைட்டின்ற ப்ராப்ளம் இந்த லாங் ரன் போயிடும். அடிக்கடி பதட்டம் மாற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். அந்த மாதிரி பாடியை நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி ரெகுலர் பேசிஸில் எவ்ரிடே ஏதாவது ஒரு வகையில் உடல் அசைகிற மாதிரி, அது வந்து ஒரு யோகா பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், வாக்கிங், ஜாகிங், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடல் நல்லா வேர்க்கிற அளவுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சைட்டி நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். அது உங்களுக்கு வந்து அதோடைய பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆன்சைட்டி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு வாக்கிங் போகலாம், வாக்கிங் போகிறது இல்லை ஜாகிங் போகிறது இல்லை உடனே ஒர்க் அவுட் பண்ண போகலாம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகிறது தெரியும். இல்லை நல்லா மூஞ்சி கழுவலாம், சில்லுன்னு வாட்டரில் மூஞ்சி கழுவலாம், குளிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அதர் டெக்னிக்ஸ் இருக்குது. பட் மேஜராக இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 3வதாக நான் சொன்ன மாதிரி ஆன்சைட்டி இருக்கும்போது, அந்த பதட்டம் இருக்கும்போது வாக்கிங் போகிறது, பாடி மூவ் பண்ணுறது, உட்காந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக எங்கேயாவது மூவ் பண்ணுறது, நடந்து போகிறது, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாங் ரன்க்கும் வந்து வேறு சில டெக்னிக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல், யோகா பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது ஒரு சில மன ரீதியான விஷயங்களுக்கும் உங்களுக்கு டெக்னிக்ஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது என்னுடைய சுயமுன்னேற்ற வரிசை, அந்த செல்ஃப் ஹெல்ப் சீரீஸில் இருக்கிற ஒரு வீடியோ தான். சுயமுன்னேற்றத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்துச்சு, இன்னும் செல்ஃப் ஹெல்ப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பிளேலிஸ்ட் உங்களுடைய இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சுயமுன்னேற்றம் சார்ந்த வீடியோக்கள் அடுத்தடுத்து இந்த பிளேலிஸ்ட்டில் தான் ஆட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயங்களில் சுயமுன்னேற்றம் சார்ந்த ஏதாவது ஒரு தலைப்பில்
பேசணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் வந்து எந்த தலைப்பில் நான் பேசணுன்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் போடலாம். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.